விடியல் தரப்போவதாக சொன்னார்கள். ஏழைங்க கண்ணீரை துடைக்கப் போவதாக சொன்னார்கள். இவர்கள் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டுவிட்டு ராகம் தணிக்க குடிநீர் குழாயை திறந்தேன். மலம் கலந்த நீர் வந்தது. வேதனையில் சென்னைக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாம் என்று வந்தேன். நான் வந்ததோ டிசம்பர் மாதம். சொல்லவா வேணும், பெய்த கனமழையில் பல அப்பாவி மக்கள் பலியான நிலையில் நான் உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகிவிட்டது. இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள். அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓசி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள். கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார். ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன். மாநில சுயாட்சி பேசும் விடியல் ஆட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர். வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்றேன். அங்கே மலைகளை காணும். கனிம வள கொள்ளையர்கள் மலையை களவாடி விட்டார்கள். வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது. என் வேதனையை போக்க களை பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன். மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மழையில் நனைவதைக் கண்டு